ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தாக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நாம அங்க போனோம். இப்ப காஞ்சனா வீட்டுக்கே போயிருக்கா. அவ அடங்க மாட்டா போல இருக்கே. நோம்பு சாட்டுறதுக்குள்ள இல்ல, சாட்டி முடிச்சு திருவிழாவே முடிஞ்சா கூட உன்னால ஒரு பொட்டு நகையை கூட எடுத்து கொடுக்க முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். இப்ப அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கேன். கோர்ட்ல இருந்து பேங்க் வரைக்கும் இன்னும் இதுக்கு மேலே இருக்குல்ல. இப்ப சொல்லு, அந்த நகை வரலனா உன் பேரன் என்ன ஆவான்? அவன் உன்னோட ரத்தம் தானே, மானஸ்தனாதான் இருப்பான். பண்ண சத்தியத்துக்கு நகை கிடைக்கிற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம விக்கிக்கிட்டு சுருண்டுகிட்டு விழுந்து சாவான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனாதான் அந்த ஓடிப்போன பிரபாகரன் வருவான்னு நினைச்சேன். ஒருவேளை உன் பேரனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் வருவானா வரமாட்டானா? ஒருவேளை வராம போயிடுவானோ? படுபாவி படுபாவி, இவ வாயில புழு புத்து போக. வெள்ளிக்கிழமை அதுமா என் பிள்ளைய என்ன வார்த்தை சொல்றா? இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. ஏய், அன்னைக்கு உசுரோட எரிச்ச மாதிரி உருவ பொம்மையை எரிச்சிட்டு போன அன்னைக்கே உன்னை விட்டுக்க கூடாதுடி. இப்ப வந்து திரும்பவும் திமிர்த்தனமா கரிசோர வாசல போட்டு தின்னுக்கிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லனா அவ்வளவுதான் மரியாதை. ஏய், ஒழுங்கா போயிடு, இல்லனா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வண்டிய வர சொல்லி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். ஏய் பொண்ணே, அந்த ஆளே தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறாரு. ஆனா அல்லு சில்லெல்லாம் சும்மா இல்லாம துள்ளிக்கிட்டு இருக்கு. நான் கோர்ட்டையே பார்த்தவ. போலீஸா ஸ்டேஷனா? உங்க ஐஜி சந்தோஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரே ஒரு போன் கால் போட்டா போதும், உன்னால காக்கி சட்டையே போட முடியாது. திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கும் அந்த ஆளுக்கும் தான் பிரச்சனை. குறுக்க யாராவது வந்தீங்க. ராகினி சும்மா இரு. எங்க விட்டேன்? உன் பேரன் போய் சேர்ந்துட்டான்னா அந்த ஓடி போனவன் வரமாட்டான். அங்க விட்டேன். ஆனாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அவன் குடிக்க தண்ணி இல்லாம போய் சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சா அத பார்த்து உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா நீ உசுரோட இருப்ப? ஆஹா, கண்டிப்பா அத கண்ணால பார்க்க முடியாம நீயும் போய் சேர்ந்துருவ. கரெக்டா? ஏன் கணக்குப்படி 1 இல்ல 2. காஞ்சனா, ஆட பாரா, என் பேரை சொல்லி கூப்பிடுறத கூப்பிடு கூப்பிடு. இதுவும் நல்லாதான் இருக்கு. இதுவரைக்கும் நீ பேசினதுக்கெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ என் மகனால பாதிக்கப்பட்டவங்கிறதுனால. ஆனா என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆடிங்